எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். என் பேர் அனுஷாந்தி. நான் வந்து 23 ஆர்ஆர்பியில் வந்து ஜாயின் பண்ணேன். நான் பிடெக் முடிச்சுட்டு வந்தப்போ எதுக்கு பிடெக் முடிச்சுட்டு போகிற, அதுவும் எல்லாரும் சொன்னாங்க. எங்கள் அம்மா மட்டும்தான் சரி படிக்கட்டும், ஒரு 2 வருஷம் டைம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்தது. எங்கள் அம்மா மட்டும்தான் டைம் கொடுத்தது. அப்புறம் வந்த புதுசில் சிம்பிளிஃபிகேஷன் கூட எனக்கு ஒழுங்காக வராது. சொல்லப்போனால் நெகட்டிவில் தான் மார்க் எடுத்தேன். சிம்பிளிஃபிகேஷனில் நெகட்டிவில் மார்க் எடுப்பாங்களான்னு கூட தெரில. நெக்ஸ்ட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் போட்டதில் 18-19 தான் மார்க்கே எடுத்தேன். சரி நமக்கு வராது போயிடுவோம் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருந்தப்போ எனக்கு ரூமில் இருக்கவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் நானும் என் ஃப்ரெண்டு பிரவீனாவும் சேர்ந்து, எனக்கு கரண்ட் அஃபேர்ஸு கம்ப்யூட்டர்னால் என்னன்னு கூட தெரியாது. அப்போ நாங்கள் 2 தான் சேர்ந்து படித்தோம். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் அவள் கண்டிப்பாக வந்து பேசுவாள். நெக்ஸ்ட்டு பானுப்ரியான்னு ஒரு பொண்ணு, அவள் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணா. நெக்ஸ்ட்டு அப்புறம் ப்ரிலிம்ஸ் பேட்ச் அப்போ தான் ஜாயின் பண்ணேன். டெஸ்ட் பேட்ச் அப்போ தான் போயிட்டுருக்கு. போகிறப்போ அப்போ தான் ஓரளவு கொஞ்சம் வந்த மாதிரி இருந்துச்சு. பார்த்தா போஸ்ட் ஆஃபீஸில் ஜாப் கிடச்சிருச்சு. எல்லோரும் போஸ்ட் ஆஃபீஸ் போன்னு சொன்னவங்க மட்டும்தான் உண்டு, போகாதுன்னு சொல்லாதவங்க யாருமே கிடையாது. சரி நானும் என்னடா பண்ணேன்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. அப்போது ராஜா சார்கிட்ட நான் பேசினேன். சார் சொன்னாங்க, நீ நெக்ஸ்ட் இயர் எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸில் கிளியர் பண்ணுவ, அதுக்கடுத்த இயர்லேயே நீ வந்து ஜான்வரிலேயே உனக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொன்னாங்க. எனக்கு சாரோட சொன்ன நம்பிக்கையாலையாவது நம்ம வந்து கண்டிப்பாக எடுக்கணும்னு எனக்கு உண்மையாகவே தோணுச்சு. தேங்க்ஸ் சார். அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம் அப்படின்னு இருந்தால் நம்ம ஒன்று நினைக்கிறோம். அப்புறம் அடுத்து பார்த்தா லைஃப்பில் எல்லாத்துக்கும் பிரச்சனை வர மாதிரி ஃபினான்ஷியலாக கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சு. அப்புறம் மார்ச்சில் வெக்கேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டு. என்கிட்ட சொன்னாங்க, இது வரைக்கும் வந்துட்ட, இதுக்கு மேலே என்ன இருக்குது, கொஞ்சம் ட்ரை பண்ணுவோனால கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ எனக்கு இது சக்ஸஸ் மீட்டிங் அப்படிங்கிறது எனக்கு இல்லை, சொல்லப்போனால் அது எங்கள் அம்மாவுக்கு தான் கண்டிப்பாக சொல்லணும். அப்புறம் நான் இங்கே என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் டெய்லி டெஸ்ட் பேட்ச் காலையில் போயிடுவேன். கரெக்ஷன் வந்து அண்ணாங்க அக்காங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக சொல்லி தருவாங்க. அப்புறம் அவங்க கொடுக்குற கரெக்ஷன் நான் நல்லா தெளிவாக பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் இதில் முக்கியமானது கன்சிஸ்டன்சி தான். சரி நமக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பாதிலே நம்ம போயிடக்கூடாது. இருந்து நம்ம சாதிக்கிற வரைக்கும் நின்று ஜெயிச்சுட்டு தான் நம்ம இந்த இடத்த விட்டு போகணும் அப்படிங்கிறது எல்லோரும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா சிம்பிளிஃபிகேஷனில் -2.5 எடுத்த பொண்ணு நான் இப்போ இங்கேருந்து நின்றுட்டுருக்கிறேன். அப்போ கண்டிப்பாக உங்களால் எல்லாராலும் கண்டிப்பாக முடியும். அப்புறம் இப்போ என் கூட பாஸ் ஆனவங்க எல்லாருக்கும், நெக்ஸ்ட்டு பாஸ் ஆகிற போகிற எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வரலட்சுமி. எனக்கு கோவில்பட்டி தான். எல்லோரும் வெளியூர்லேருந்து படிக்கேன்னு சொன்னாங்க. ஆனால் நான் இவளை படிக்க வைக்க ஹாஸ்டல்லாம் வேண்டாம், வீட்டுக்கு வந்துட்டு போட்டோம், செலவு தானேன்னு சொன்னாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டு போனால் இவளால் படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்டல்லாம் படிக்க வைக்கணும்னு நினச்சேன். இங்கே ஹாஸ்டல்லையும் பிள்ளைங்களுக்குள்ளே நல்லா சொல்லித்தராங்க, டவுட்னா கேட்டு கிளியர் பண்ணிக்கிறாங்க. இவள் பிடெக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் படித்தா. ஆனால் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, பிடெக் படிச்சுட்டு எதுக்கு இவளை வந்து இங்கே படிக்க வைக்க, உனக்கு செலவு தானே, இவளை வேலைக்கு அனுப்பிடலான்னு என்னையும் சொன்னாங்க. இவளையும் உங்கள் அம்மாவை ஏன் நீ இப்படி கஷ்டப்படுத்துகிற, நீ வேலைக்கு போன்னு சொன்னாங்க. நான் யார் சொன்னதையும் கேட்கல. நான் பாட்டு 23 ஜூனில் இவளை சேர்த்தேன். இப்போ 1.5 வருஷம்தான் ஆகுது. இவள் கிளியர் பண்ணிட்டா. அதை நினச்சி எனக்கு பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்கிட்ட எல்லோரும் சொன்னாங்க, 4 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகும், 5 வருஷம் ஆகும், இப்படி என் ஃப்ரெண்டோட பொண்ணெல்லாம் லேட்டாக தான் வேலைக்கு போயிருக்கான்னு சொன்னாங்க. ஆனால் நான் அந்த கதையில் வாங்கி அந்த கதையில் விட்டுட்டேன். இவளை பற்றி எனக்கு தெரியும், பாஸ் ஆயிடுவா, சக்ஸஸ் ஆயிடுவான்னு தெரிஞ்சு நான் ஒன்றுமே பதில் சொல்லலை. அதோடைய பதில் வந்து இவள் பாஸில் தான் இருக்குது. நான் பாஸ் ஆனோடனே என்கிட்ட சொன்னவங்க எல்லாட்டையுமே என் பொண்ணு கிளியர் ஆகிட்டா 1.5 வருஷத்தில் அப்படின்னு சொல்லி நான் பெருமையாக பேசினேன். இங்கே பேரண்ட்ஸுக்கு ஒன்று என்ன சொல்கிறேன்னா, இந்த பிள்ளை 1 வருஷம் ஆகலை, 2 வருஷம் ஆகலை, நம்மளை மற்றவங்க தான் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இந்த பிள்ளைங்களை வந்து கூட்டு போயிடாதீங்க, படித்து சக்ஸஸ் ஆன பிறகு தான் கூட்டு போங்க. பிள்ளைங்களுக்கும் சொல்கிறேன், நம்ம எப்படியாவது பாஸ் ஆகிட்டு தான் போகணுன்னு நினைங்க. இவள் சொன்ன மாதிரி முதல்ல அவள் வந்து சேரும்போது 1 மார்க் 2 மார்க் தான் எடுக்கா அப்படின்னு நான் வந்துடுறேம்மான்னு முதல்ல சொன்னான். நான் சொன்னேன் 6 மாதம் நீ இதே இது இல்லாட்டா அடுத்த வருஷத்தில் நான் வந்துடுறேன்னா கூட்டு போகிறேன், வந்த உடனே நீ முடியலேன்னு வரக்கூடாதுன்னு நான் கூட்டு போகலை அப்படின்ட்டு இவங்க ஹாஸ்டலில் வந்து பிள்ளைங்கிட்டலாம் சொன்னேன்.
அந்த பிள்ளைங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, ஆண்டி நானும் சேரும்போது 1 மார்க் 2 மார்க் தான் எடுத்தேன், இவள் அடுத்து படிச்சிருவான்னு சொன்னான். திருப்பி இவள் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இவளுக்கு டவுட்லாம் சொல்லி கொடுத்தா. அந்த பொண்ணு கோயில்பட்டி தான், அவள் வந்து போய்கிட்டு இருந்தா. அப்போ இவன் என்ன செஞ்சானா, அந்த பொண்ணு சொல்லி கொடுத்துட்டு இருந்தவா நான் இல்லை நான் வேறு எதுக்கு போகிறேன்னா. அப்போ இவன் என்ன சொன்னான்னா, நான் வந்துட்டா பின் வாங்க மாட்டேன், நான் சக்ஸஸ் பண்ணிட்டு தாம்மா வருவேன், நான் இருந்துக்கிடுவேன்னு சொல்லி ஒரே மாதத்தில் சொன்னான். இப்போ அவள் நல்லா பாஸ் ஆகிட்டா, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சுரேஷ் சார், நான் சுரேஷ் அகாடமின்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நான் நியூஸ் பேப்பர் பார்ப்பேன், முதல் பேஜ்லேயே பிள்ளைங்க படம்லாம் அந்த இதில் இருக்கும். அப்போ நான் பார்ப்பேன், சுரேஷ் சார் தொப்பி போட்டு இருப்பாங்க, அதை பார்த்து அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், அப்போவுமே சேர்த்தா இங்கே தான் சேர்க்கணும், எனக்கு யாரும் சொன்னதில்லை, நானாகவே இந்த பேப்பரை பார்த்து அந்த பேரெல்லாம் வாட்சி எந்தெந்த இதில் வந்திருக்காங்கன்னு நான் சின்ன பிள்ளையிலேருந்தே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ இங்கே தான் சேர்க்க நானும் முடிவு பண்ணியிருந்தேன். இங்கே நான் இவளை சேர்க்கும்போது அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, இதே மாதிரி என் பொண்ணு இந்த வரணும்னு நினச்சேன். இப்போ அதே இதை நான் பார்த்துட்டேன், எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.